iReveal Tech Tamil viewers அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா SBI இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ நீங்க வர்க், பிசினஸ், ட்ரேட் போன்ற பர்பஸ்க்காக இல்லாம ஜஸ்ட் பர்சனல் யூஸ்க்காக SBI அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் SBI உங்களுக்கு ரூபே டெபிட் கார்டு தான் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. முக்கியமா ரூரல் ஏரியாஸ்ல உள்ளவங்களுக்கு ரூபே டெபிட் கார்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ரூபே டெபிட் கார்டு பாத்தீங்கன்னா இது இந்தியாவுக்கான ஒரு யூனிக் டொமஸ்டிக் கார்டு. அதாவது இந்த ரூபே கார்டு மூலமா நீங்க இந்தியாக்குள்ள மட்டும் தான் மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இன்டர்நேஷனலா எந்தவித டிரான்சாக்ஷனும் நீங்க பண்ண முடியாது. ரூபே டெபிட் கார்டு மட்டும் இல்லை, ஈவன் விசா அண்ட் மாஸ்டர் கார்டும் கூட டொமஸ்டிக் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா SBI ரூபே கார்டும் இருக்குது, SBI மாஸ்டர் கார்டும் இருக்குது. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கார்டு தான். ஸோ SBI டொமஸ்டிக் டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்கும். அண்ட் அதில் கிளாசிக் என்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆகியிருக்கும். அதை வச்சு நீங்கள் வச்சிருக்கிற கார்டு டொமஸ்டிக் கார்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் இந்த கார்டை நீங்கள் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு பயன்படுத்த முடியாது. எனிவே மேட்டருக்கு வருவோம். இன்கேஸ் நீங்கள் இன்டர்நேஷனல் ஆன்லைன் ஷாப்பிங் லைக் அலி எக்ஸ்பிரஸ், கியர் பெஸ்ட், பேங்கூட் போன்ற சைஸில் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும், மணி டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு தேவை. ப்ரோ என்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இருக்கு, அதன் மூலமா நான் டிரான்சாக்ஷன் பண்ணிப்பேன் நீங்க சொல்லலாம். பட் ஃபேக்ட் என்னன்னா பேபால் டிரான்சாக்ஷனா இருந்தாலும் உங்க பேபால் அக்கௌண்ட்ல நீங்க இன்டர்நேஷனல் டெபிட் கார்டை லிங்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க பண்ற இன்டர்நேஷனல் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு பேபால் மூலமா மணி பே பண்ண முடியும். பட் கவலை ஒன்றும் இல்லை, SBI ஆன்லைன் போர்ட்லேயே ஈஸியாக நீங்கள் குளோபல் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். SBI குளோபல் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உள்ள வெப்பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முழு விவரத்தை அந்த லிங்க்ல போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதுன்ற ஸ்டெப்ஸை இப்போ பார்க்கலாம். கூகுளில் நீங்கள் SBIன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அஃபிஷியல் வெப்சைட் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பர்சனல் பேங்கிங் கீழே லாகின் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே கண்டினியூ டு லாகின் கொடுங்க. ஓகே, இங்கே நீங்கள் உங்கள் SBI இன்டர்நெட் பேங்கிங்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இதுவரை நீங்கள் SBI இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தால் SBI இன்டர்நெட் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். லிங்க்கை நான் மேலே கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் SBI அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே மேலே சர்வீஸ் என்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ்க்கான நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ATM கார்டு சர்வீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே கடைசியாக இருக்கிற ரெக்வஸ்ட் ATM டெபிட் கார்டு என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். மேலே உங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட் பார்க்கலாம் அண்ட் கீழே செகண்டரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும். இங்கே செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு ஒரு டிக் பாக்ஸ் போல் கொடுத்துருப்பாங்க. அதாவது SBIயில் நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ATM கார்டு அப்ளை பண்ணணுமோ பாக்ஸில் டிக் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் செலக்ட் ஆகிடும். பட் SBIயில் நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா இங்கே டிக் கொடுக்க வேணாம். ஏன்னா இங்கே ப்ரைமரி அக்கௌண்ட் ஆல்ரெடி டிக்கில் இருப்பதால் உங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு தான் டெபிட் கார்டு அப்ளை ஆகும். ஸோ இங்கே நீங்கள் அகைன் டிக் கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கார்டு கேட்டகரியில் டெபிட் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆன் த கார்டு. ஸோ உங்கள் SBI அக்கௌண்ட்டில் எப்படி உங்கள் பெயரை கொடுத்துருக்கீங்களோ அதே போல் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் டைப் ஆஃப் த கார்டு, அதாவது இங்கே நீங்கள் கார்டு டைப்பை செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு போத் விசா அண்ட் மாஸ்டர் கார்டுக்கான குளோபல் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் கார்டு வச்சிருந்து உங்களுக்கு டொமஸ்டிக் கார்டு வேணும்னா டொமஸ்டிக் கார்டுலேயே உங்களுக்கு விசா அண்ட் மாஸ்டர் கார்டு அண்ட் ரூபே கார்டுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எந்த டைப் கார்டு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் சொன்னது போல் ரூபே அண்ட் டொமஸ்டிக் மாஸ்டர் கார்டு இருப்பதால் நான் இங்கே மாஸ்டர் கார்டில் SBI குளோபல் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே ஐ அக்செப்ட் த டிஸ்க்ளைமரை டிக் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அக்கௌண்ட், கார்டில் பிரிண்ட் ஆக போகிற உங்கள் நேம் அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு டைப் காட்டும். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண ATM கார்டு உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆகிடும். அதற்கு நீங்கள் உங்கள் அட்ரஸை கொடுக்க 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கே டெலிவரி ஆக ரெஜிஸ்டர்ட் அட்ரஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு உங்கள் புது அட்ரஸ்க்கு ATM கார்டு டெலிவரி ஆகணும்னா நீங்கள் நியூ அட்ரஸை செலக்ட் பண்ணி உங்கள் புது அட்ரஸை கொடுத்துக்கலாம். ஸோ நான் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸை டிக் பண்ணுறேன். டிக் கொடுத்ததும் உங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக இங்கேயே உங்கள் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ATM கார்டை நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்கன்ற கன்ஃபர்மேஷனுக்காக 2 மோட்ஸ் காட்டும். ஒன்று நீங்கள் OTP கோட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா OTP கோட் சூஸ் பண்ணுறேன். OTP ஆப்ஷன் சூஸ் பண்ணதும் உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு SBI சைட்லேருந்து OTP கோடு வரும். அந்த கோடிங்கை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ATM கார்டு அப்ளை ஆகிடும். ஸோ விதின் 7 to 8 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் அட்ரஸ்க்கு டெபிட் கார்டு டெலிவரி ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்முடைய iReveal Tech Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த டெக் வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.